இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் இருந்தார். 5 ஆண்டு காலம் ஒரு விபத்து போல ஒரு முதலமைச்சர் இருந்தார். அந்த முதலமைச்சருக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால், சசிகலா காலை நக்கி முதலமைச்சராக இருந்தார். பாதம் நக்கிய பழனிசாமி, பாதத்தை தவிர பழனிசாமிக்கு எந்த அடையாளம் கிடையாது. எம்ஜி ராமச்சந்திரன் ஒருவர் இருக்கிறார், எம்ஜிஆர் என்று பேசப்படுவர். அவருக்கு வாழ்நாளில் முதலமைச்சராக இருந்தாலும் அவருக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால், அவருக்கு நடிகர் என்கிற ஒரு அடையாளம் தான். அதற்கு பிறகு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா எத்தனையோ இலவசங்களை கொடுத்தார். ஆனால் அந்த அம்மையா ஜெயலலிதாவுக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால் எந்த அடையாளம் கிடையாது. அதற்கு பிறகு ஜானகி அம்மா என்று ஒருத்தர் வந்தார். இடையில் எம்ஜிஆர் மறைந்த பிறகு சேவல் ரெட்டப்புறாவில் ஒரு சின்னம் வைத்திருந்தார். அவர்தான் காலத்தில் அவருக்கு தந்த அடையாளம். எத்தனையோ அடையாளங்கள் இருந்தது. ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால், திமுக காரன் நாங்கள் அல்ல, இந்த மேடையில் பேசிக் கொண்டிருக்கிற நான் அல்ல, இங்க இருக்கிற கிரகத்தோருக்கு மட்டுமல்ல, நீங்களே கலைஞர் என்ன செய்தார் என்று சொல்லலாம். இன்றைக்கு மோடி அரசாங்கம் நம்மை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை வஞ்சனை, எத்தனை அராஜகம் இந்த நாட்டு மக்கள் மீதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மீதும் நிதிய வராங்கள் தொடர்ந்து அஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. கலைஞருடைய வாரிசு மு.க. ஸ்டாலின் என்கிற ஒரு மகத்தான தலைவர் உங்களுடைய ஆதரவுடன் மீண்டும் தமிழ்நாட்டை ஆழ்வார் 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 என்று சொல்லி தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு தலைகுனியாது. மீண்டும் வா தலைவா, வென்று வா ஸ்டாலின் என்கிற தலைப்பில் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் திராவிட மாடல் நல்லாட்சியினுடைய 5 ஆண்டு சாதனை விளக்க தேர்தல் பரிந்துரை பொதுக்கூட்டத்தினை இன்றைய தினம் சிறப்போடு தலைவர் நடத்தி கொண்டிருக்கிற இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், சென்னை தெற்கு மாவட்ட இளைஞனுடைய அமைப்பாளர் எங்கள் ஆர்வீர் அண்ணன் ஏஎம்ஐ பிரபாராஜன் அவர்களே, இந்த நம்ம கழக நிர்வாகிகள்லாம் ஃபர்ஸ்ட் உட்காருங்க. அப்புறம் வந்த மகளிர் வந்தோடனே இடம் கொடுத்துக்கலாம். நிற்கிறவங்க எல்லாம் வர்றவங்க வழி விட்டு உள்ள சீட்டில் உட்காருங்க. நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்று இருக்கிற கணக்கு நிலைக்குழு தலைவரும் மாமன்ற உறுப்பினர் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் தனசேகரன் அவர்களே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் கே கண்ணன் அவர்களே, அண்ணன் மு ராஜன் அவர்களே, வட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பி கே குமாரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், பெருமதிப்புக்குரிய அவைத்தலைவர் அண்ணன் குணசேகரன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் பெருமதிப்புரிய கல்வி நிலைக்குழு தலைவர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே, மாநில மகளிர் அணியினுடைய சமூக வலைதள பொறுப்பாளர் பெருமதிப்பிற்குரிய அக்கா யாழினி அக்கா அவர்களே, சமூக வலைதளத்தினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய அக்கா பத்மபிரியா அவர்களே, நிகழ்ச்சியிலே வருகை தந்திருக்கிற பல்வேறு நிலை கொண்ட நிர்வாகிகளே, தலைமை கழகத்தினுடைய சொற்பொழிவாளர் மரிமதிப்புக்குரிய மாமா சென்னை அரங்கநாதன் உள்ளிட்ட இயக்கத்தின் தோழர்களே, அனைவருக்கும் என் முதல்கர் வணக்கத்தை செலுத்தாத்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 75 ஆண்டு காலம் கடந்த ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் முதலமைச்சர்களாக எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள். இங்கு வந்திருக்கிற தாய்மார்கள் அனைவருக்கும் தெரியும், ராஜாஜி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார், பக்தவச்சலம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார், பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார், அம்மையார் ஜெயலலிதா என்ற ஒரு அம்மையார் முதலமைச்சராக இருந்தார், எடப்பாடி பழனிசாமி என்று ஒரு முதலமைச்சர் இருந்தார், ஓ பன்னீர்செல்வம் என்ற இடையில் ஒரு முதலமைச்சர் இருந்தார். இப்படி தமிழ்நாட்டு அரசியலில் ஜானகி ராமச்சந்திரன் என்கிற ஒரு முதலமைச்சர் கூட இருந்தார். ஆனால் தமிழ்நாட்டு வரலாற்றில் இந்த தலைவருக்கெல்லாம் எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அண்ணாவை தாண்டி நான் சொன்ன தலைவருக்கெல்லாம் எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள். அந்தந்த தலைவர்கள் பேரை சொல்லி அவர்களுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கு என்று சொன்னால், ராஜாஜிக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால் எல்லோருக்குமே தெரியும். இன்றைக்கு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி. பக்தவச்சல முதலமைச்சராக இருந்தார். அவருக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால் இன்றைக்கு தெரியும், மொழிப்போர் பிரச்சனை நாம் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் மொழிப்போர் பிரச்சனை தூண்டியிருந்த காலத்தில் ஒரு மொழிப்போர் தியாகி தன்னிடத்தில் இந்தி திணிப்பு நடந்து கொண்டிருக்கிறது, இதை ஒழுங்கில் தடுத்து நிறுத்துங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மொழிப்போர் தியாகியை தெரித்து விட்டார். அதை தாங்காமல் ஒரு மொழிப்போர் தியாகி மறைந்தார். அந்த காலத்தில் தமிழ் மொழியை திரிக்க இந்தியை ஆதரித்த ஒரு முதலமைச்சராக பக்தவச்சலம் இருந்தார். அது வாழ்நாளில் அடையாளம். ஆக ராஜாஜிக்கு ஒரு அடையாளம், பக்தவச்சலுக்கு ஒரு அடையாளம் இருந்தது, பெருந்தலைவர் காமராஜருக்கு ஒரு அடையாளம் இருந்தது. இன்றைக்கும் தெரியும், கண்ணி கந்தர் இந்த பெருந்தலைவர் காமராஜர் என்று போற்றப்படுவார். அதற்கு பிறகு அண்ணாவுக்கு ஒரு அடையாளம் இருந்தது. தாய் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததே நம்முடைய அண்ணா தான். அதற்கு பிறகு எம்ஜி ராமச்சந்திரன் ஒருவர் இருக்கிறார், எம்ஜிஆர் என்று பேசப்படுவர். அவருக்கு வாழ்நாளில் முதலமைச்சராக இருந்தாலும் அவருக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால் அவருக்கு நடிகர் என்கிற ஒரு அடையாளம் தான். அதற்கு பிறகு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா எத்தனையோ இலவசங்களை கொடுத்தார். ஆனால் அந்த அம்மையா ஜெயலலிதாவுக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால் எந்த அடையாளம் கிடையாது. அதற்கு பிறகு ஜானகி அம்மா என்று ஒருத்தர் வந்தார் இடையில். அவருக்கு என்ன அடையாளம் என்றால், எம்ஜிஆர் மறைந்த பிறகு சேவல் ரெட்டப்புறாவில் ஒரு சின்னம் வைத்திருந்தார். அவர்தான் காலத்தில் அவருக்கு தந்த அடையாளம். ஆக எத்தனையோ அடையாளங்கள் இருந்தது. ஆனால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால்,
திமுக காரன் நாங்கள் அல்ல, இந்த மேடையில் பேசிக் கொண்டிருக்கிற நான் அல்ல, இங்க இருக்கிற கிரகத்தோருக்கு மட்டுமல்ல, நீங்களே கலைஞர் என்ன செய்தார் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் பெண்களாக இருக்கிற நீங்கள் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்தில் சமூக உரிமை கொடுத்த ஒரு மகத்தான தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞருடைய சாதனையை அடையாளத்தை நான் சொல்லியிருந்தால் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று கிடையாது. ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு ஒரு நாட்டை, தமிழ் சமூகம் என்கிற ஒரு சமூகத்தை இன்றைக்கு உருவாக்கிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவருடைய சாதனை உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதற்கு பின்னால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சர் இருந்தார். 5 ஆண்டு காலம் ஒரு விபத்து போல ஒரு முதலமைச்சர் இருந்தார். அந்த முதலமைச்சருக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால், நான் வேடிக்கைக்காகவோ அவரை விமர்சனம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன அடையாளம் என்று கேட்டால், சசிகலா காலை நக்கி முதலமைச்சராக இருந்தார். ஆக எடப்பாடிக்கு அடையாளம் என்று சொன்னால் பாதம் நக்கிய பழனிசாமி, பாதத்தை தவிர பழனிசாமிக்கு எந்த அடையாளம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு 10 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி அதிமுக ஆட்சி இருந்தது. முதலமைச்சராக அண்ணன் தளபதி ஆட்சிக்கு வந்தார். முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய தளபதி அவர்களுக்கு என்ன அடையாளம் என்று பேசிக் கொண்டிருக்கிற நானும் வந்திருக்கிற எங்கள் திமுக கழக தொண்டர்களே தேவையில்லை. திமுக கழகத்தின் தலைவர்கள் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே என்ன சாதனை நடந்திருக்கு என்று கேட்டால், நாங்களோ திமுக கழகத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிற குழந்தை எழுப்பி கேட்டாலும் எங்கள் ஆட்சியின் சாதனை சொல்லுகிற அவையில் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மகத்தான முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இன்னைக்கு தெரியும், எத்தனையோ பேர் சொன்னார்கள் ஆட்சியர்கள் மாதம் 1000 வழங்க முடியாது என்று. 5000 கொடுத்தவர், மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் என்பது இன்றைக்கு நாங்கள் திமுக ஆட்சி மீண்டும் தொடர்ந்தால் 2000, இலவச பேருந்து சேவை, படிக்கின்ற மாதங்களுக்கு 1000, படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு 1000 என்று இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இன்றைக்கு மோடி அரசாங்கம் நம்மை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை வஞ்சனை, எத்தனை அராஜகம் இந்த நாட்டு மக்கள் மீதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மீதும் நிதிய வராங்கள் தொடர்ந்து அஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அஞ்சுகிற போக்கு கலைஞருடைய வாரிசு மு.க. ஸ்டாலின் என்கிற ஒரு மகத்தான தலைவர் உங்களுடைய ஆதரவுடன் மீண்டும் தமிழ்நாட்டை ஆழ்வார் 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 என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.